ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நல்லதே நடக்கும் எனும் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் வாழ்வில் உயர்வடைவது உறுதி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. எதையும் எங்கும் தேடி அலைய வேண்டாம், எல்லாம் உன் உயிரிலேயே இருக்கிறது. வெளியே கற்பூரம் ஏற்றுவதை விட உன் உள்ளத்தே அன்பினை ஏற்று, அது அவசியம். மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி அம்மா எங்களுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய அற்புதங்களை வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்காங்க. எத்தனையோ சித்தாடல்கள் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து அம்மா நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அம்மான்னு நினச்சி ஏக்கத்தோட ஒரு நினைப்பு வரும்போது அம்மா தன்னுடைய நான் இங்கே தான் இருக்கேன், உன் கூட இருக்கேன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் அம்மா கொடுப்பாங்க. அப்படி என் கணவருக்கு நிறைய முறை அவருக்கு பல உடல் உபாதைகளால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் அம்மா கிட்ட வருவோம், பாத பூஜை செய்வோம். அம்மா உடனே இது நிறைய முறை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்போவுமே அந்த ஒரு வாயு தொல்லை இருக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு செஸ்ட் கிட்ட பெயின் வர மாதிரி எப்போவுமே அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை அவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்போதும் செஸ்ட் கிட்ட பெயின் வரும். ஆனால் அவங்க ரொம்ப அது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. இப்போது அம்மா கிட்ட வரும்போதெல்லாம் அது ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு இது பண்ணுற அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு முறை இசிஜிலாம் எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னாங்க அம்மா. அது மாதிரி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க அன்றைக்கி வீட்டில் சாப்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு செஸ்ட் பெயின் வரவே அன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போது அம்மா அதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க பாத பூஜையில், நீ அதெல்லாம் பயப்படாத, அது எல்லாம் சரியாக போயிடும், அந்த இசிஜி இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னாங்க. ஆனால் இவங்க அந்த பயத்தில் இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னை உடனே அங்கே கூப்பிட்டு போங்கன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவங்க உடனே ரெஃபர் பண்ணி இதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உடனே இந்த ட்ரோபோனின் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கேன் இது போயிட்டு எடுக்கவே அங்கே டெஸ்ட் ரிசல்ட் வெயிட் பண்ணுறோம் நைட்டு. எனக்கு ஒரே கண்ணெல்லாம் தண்ணி. என்னதான் அம்மா சொன்னாலும் நம்ம அறிவுக்கெல்லாம் எதுவும் எட்ட மாட்டேங்குதுன்னு அம்மா இருக்காங்கன்றது உறுதியாக மனசு எடுத்துக்கிறதுக்கு தான் அம்மா நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேபு ரிப்போர்ட் கொடுக்குற அந்த பையன் எங்கள் வீட்டில் அவர் கேட்குறாங்க, சார் இன்றைக்கி நீங்கள் சேப்பங்கிழங்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு டெஸ்ட்டில் அவ்வளோ தெளிவாக சேப்பங்கிழங்கு சாப்பிட்டா ஒரு பெயின் வருமானது தெரியுமான்லாம் தெரியல. ஆனால் எனக்கு அந்த அம்மா தான் அதை சொன்னாங்க அந்த நேரத்தில். ஏன்னா என் தம்பி என் கூட இருந்தான், நானும் என் தம்பி எங்கள் கணவர் 3 பேர் தான் போயிருந்தோம். பையன் ரொம்ப சின்ன பையன், எங்கள் அம்மா அப்பா கிட்டே விட்டுட்டு நாங்கள் 3 பேர் தான் அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டுக்கு டெஸ்ட் வாங்க போயிருந்தோம், ஸ்கேன் இதில்.
என் தம்பி சொல்லிட்டே தான் இருந்தான், நீ பாரு அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க, இசிஜி எடுக்க சொல்லுவாங்க, வேண்டாம் அது வந்து இப்படி தான் சொல்லுவாங்கன்னா அம்மா சொல்லிட்டாங்க, நீ திருப்பி திருப்பி எதுக்கு அழற, அம்மா சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருன்றதுக்கு தானே அம்மா முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீ அந்த நேரத்தில் அம்மா சொன்னதை நினச்சி இது ஒன்றும் இல்லை, ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருன்றதை நீ புரிஞ்சுக்காம திருப்பி திருப்பி அழுதுகிட்டே இருக்க பாரு அப்படின்னு. அவன் என்ன சொன்னாலும் என்னோட இதுக்கு வந்து எட்டவே இல்லை. ஆனால் அந்த பையன் வந்து அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது கேட்குறாரு, நீங்கள் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இப்படி ஒரு லேபில் ஒரு 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 பர்டிகுலர் ஐட்டமை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி நீங்கள் ஏதாவது வாயு சாப்பிட்டீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்போ நினச்சேன், சரி அம்மா நீங்கள் வந்து இதுக்கு மேலேயும் வந்து நம்மளை எப்படி அம்மா நமக்கு புரிய வைப்பாங்க. அப்புறம் உடனே வந்து அம்மா கிட்ட இப்படி சொன்னோன்னே, நான் சொன்னேன் இல்லையா, அது ஒன்றும் இல்லைல்ல, அதான் நான் சொன்னேன் இல்லை, நீ ஏன் பயப்படுற, நீ எதுக்கு பயப்படுற, எப்போவுமே சொல்லுவாங்க நீ பயப்படாத, நீ தைரியமா இரு, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னுவாங்க. அது மாதிரி அம்மா வந்து இப்போ சமீபத்தில் வந்து அது மாதிரி கொரோனா டைம் முடிஞ்சப்பறம் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அப்பவும் அப்படி தான் அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு அடிக்கடி இந்த வாயு பிரச்சனை கூட ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்போது அம்மா வந்து சொன்னாங்க, நீ முதல்ல இது பண்ணிக்கோ அதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னாங்க. அப்போது அவங்களுக்கு முதல்ல ஒரு சைடில் ஹெர்னியா பண்ணாங்க, அதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் சைட்லேயும் ஹெர்னியா அடுத்த வருஷம் பண்ணாங்க. அப்போது அம்மா வந்து அந்த ஹெர்னியா முடிச்சுட்டு திருப்பியும் அவங்களுக்கு செகண்ட் டைம் பண்ணும்போது தான் அம்மாவுக்கு திருப்பி வந்து பாத பூஜை, இப்போ கொரோனா முடிஞ்சு அம்மா பாத பூஜை திருப்பியும் அலோவ் பண்ண டைம் அது. ஸோ அப்போ ரொம்ப அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, ஏன்னா அம்மாவை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கொரோனா டைமில் பார்க்க முடியல, அம்மாவை பாத பூஜையெல்லாம் பண்ண முடியாமல் இருந்தது. அது முடிஞ்சு நம்மளை போய் பார்க்குறோம், அம்மா கிட்ட கேட்டுடலாம், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு உடனே ஓடி போய் அம்மா கிட்ட சொல்லிட்டோம்னா, நமக்கு அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப திருப்தி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத பூஜை பண்ணோம். அன்றைக்கி வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு. எங்கள் ஹஸ்பண்டும் வந்து சரி அம்மாவை போய் கேட்டுடலாம், அம்மா சொல்லிட்டாங்கன்னா ஓகே. ஆனால் அம்மா அன்றைக்கி பேசலை, அம்மா மௌனம், அம்மா ஒன்றுமே சொல்லலை. அம்மா வெறும் இப்படி ஆசி வழங்கினாங்க. சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க, சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்திமாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.